உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18 சென்னை பட்டினம்பாக்கத்தில் ரவுடி ஆற்காடு சுரேஷ் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த தினமானது நாளை நினைவு நாள் என்பதால் போலீஸ் தரப்பிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் அலர்ட் ஆகியிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். இப்ப நாளை இந்த தினம் இருக்கக்கூடிய வேளையில போலீசார் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும்? கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18 பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷ் பட்டினப்பாக்கத்தில் வைத்து ஒரு கும்பல் படுகொலை செய்தது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்குல அரக்கோணத்தை சேர்ந்த பிரபல ரவுடியான ஒற்றைக்கண் ஜெயபால் உள்ளிட்ட 13 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குறிப்பாக இந்த விவகாரமானது ரவுடிகளுக்குள் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாகவே நடைபெற்றதாக அப்போது தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துல இந்த விவகாரம் தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னைபாலு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உட்பட மொத்தம் 23 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னைபாலுவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில ஆற்காடு சுரேஷை கொலை செய்ததற்காகவே அந்த பழிக்கு தீர்ப்பதற்காக தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததற்காக அவர் வாக்குமூலத்தை தெரிவித்திருந்தார். இந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து போலீசார் அடுத்தடுத்த விசாரணையில பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியான நிலையில ஏற்கனவே அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட நாளானது ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளை ஒட்டிதான் இந்த கொலை அரங்கேறிய நிலையில தற்போது நாளை ஆற்காடு சுரேஷின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் கொண்டாடப்படும் நிலையில அப்போது ஏதேனும் ஆற்காடு சுரேஷின் ஆதரவாளர்கள் அல்லது ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் ஏதேனும் பழிக்குப்படியாக ஏதேனும் மோதல் சம்பவம் நிகழலாம் என்ற வாய்ப்பு இருப்பதாக கூறி தற்போது போலீசார் அலர்ட் ஆகி தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக யார் யாருடன் எல்லாம் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்பது தொடர்பான விவரங்களை தற்போது தீவிரமாக போலீசார் கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஆம்ஸ்ட்ராங் வழக்குல பெரும் பின்னணியில உருவாகி வரும் நிலையில தற்போது ரவுடி சம்போ செந்தில் மற்றும் அவரது மற்றொரு ரவுடியான சீசிங் ராஜாவை போலீசார் தீவிரமாக தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.